ரெனாட்டஸ் புரோகான் நிறுவனம் அதன் புதிய தயாரிப்பை அறிமுகம் செய்தது. விரிவாக்க திட்டங்களையும் அடுத்த 5 ஆண்டுக்கான வளர்ச்சி திட்டங்களையும் அறிவித்தது. ரெனாட்டஸ் குழுமத்தின் அங்கமான ரெனாட்டஸ் புரோகான் நிறுவனம் கோவையில் இன்று அதன் புது தயாரிப்பை அறிமுகம் செய்தது. கட்டுமான பொருட்கள் துறையில் ரெக்கான் ஏஏசி பிளாக் போன்ற தனித்துவம் கொண்ட தயாரிப்பை அறிமுகம் செய்து இந்த துறையில் ஒரு புரட்சியை ஏற்படுத்திய இந்த நிறுவனம் தற்போது ஃபைபர் சிமெண்ட் போர்டு எனும் அதன் புது தயாரிப்பையும் நிறுவனத்தின் அடுத்த இலக்குகள் குறித்தும் கோவையில் இன்று நடைபெற்ற செய்தியாளர்கள் சந்திப்பில் பகிர்ந்து கொண்டது. தற்போது இந்நிறுவனம் வழக்கமான செங்கல்களுக்கு மாற்றாக ஏஏசி பிளாக் என்கிற தயாரிப்பையும், ரெக்கான் டிராஃபிட் வால் ரெடிமேட் சுவர் பகுதிகளையும், மேலும் டைல் அட்கசிவ், வால் புட்டி, ஏஏசி ஜாயிண்ட் மார்ட்டர், ரெடிமிக்ஸ் பிளாஸ்டர், பிளாக் ஜாயிண்டிங் மார்ட்டர், ஃப்ளோர் டாப் ஹார்ட்னர் போன்ற பொருட்களை உருவாக்குகிறோம். பல்வேறு கட்டுமான கலவைகளையும், தளங்களின் டைல்களை ஒட்ட பயன்படுத்தும் பசை ஆகியவற்றையும் உருவாக்குகிறது. தற்போது ஃபைபர் சிமெண்ட் போர்டு எனும் புதிய தயாரிப்பை இந்த நிறுவனம் அறிமுகம் செய்கிறது. இதன் தனித்துவம் கொண்ட தன்மைகளால் இது வழக்கமான பிளைவுட், ஜிப்சம் போர்டுகள் மற்றும் கால்சியம் சிலிகேட் வகை போர்டுகளுக்கு ஒரு சிறந்த மாற்றாக அமையும். இந்த தயாரிப்பை கொண்டு முதல் 2 ஆண்டு காலத்தில் உள்நாட்டு சந்தையில் இது போன்ற பொருட்களுக்கு உள்ள 5 முதல் 8% இடத்தை கைப்பற்றவும், தெற்கு ஆசிய, மத்திய கிழக்கு நாடுகள் போன்ற சர்வதேச சந்தைகளுக்கு இதை ஏற்றுமதி செய்யவும் நிறுவனத்தால் திட்டமிடப்பட்டுள்ளது. விரிவாக்கத்தை பொறுத்தவரை ரெனாட்டஸ் புரோகான் நிறுவனம் அதன் ஏஏசி பிளாக் உற்பத்தி மையங்களை தென்னிந்தியா, மகாராஷ்டிரா, ஒடிசா ஆகிய பகுதிகளில் விரிவாக்கம் செய்கிறது. அடுத்த 5 ஆண்டுகளில் 3 புது உற்பத்தி மையங்களை இந்தியாவின் பிற பகுதிகளில் அமைக்கவும், 2030க்குள் அதன் வருமானத்தை ரூபாய் 350 கோடியிலிருந்து ரூபாய் 1000 கோடியாக அதிகரிக்கவும் திட்டமிடப்பட்டுள்ளது. இதன் வளர்ச்சியை மேலும் அதிகரிக்க நாடு முழுவதும் உள்ள அதன் டீலர்கள் மற்றும் விநியோகஸ்தர்கள் தொடர்புகளை அதிகரித்து வந்துள்ளது. 2028க்குள் இந்த நிறுவனத்தின் தயாரிப்புகளுக்கு அவசியமான பொருட்களை வழங்கும் தொடர்புகளை மிக பலம் வாய்ந்ததாக மாற்ற திட்டமுள்ளது. இதன் மூலம் இந்த நிறுவனத்தின் பொருட்கள் நாடு முழுவதும் கிடைக்கும்படி முயற்சிகள் எடுக்கப்படும். இந்த டெக்னாலஜி பார்த்தீங்கன்னா இட் இஸ் an யூரோப்பியன் டெக்னாலஜி. இட்ஸ் யூரோப்பியன் டெக்னாலஜி. லாங் பேக் இந்த டெக்னாலஜி வந்தது. பட் இது டாமினேட்டா இருக்கிறது பார்த்தீங்கன்னா யூரோப்ல அண்ட் சைனாவில் தான் இந்த டெக்னாலஜி ரொம்ப டாமினேட்டா இருக்கு. ஸோ நாங்கள் அங்கே இருக்கிற டெக்னாலஜி அக்வயர் பண்ணி அதில் இந்த ஸ்பெஷல் டெக்னிக்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணி கன்சிஸ்டண்டாக இந்த குவாலிட்டியை ப்ராடக்ட் குவாலிட்டியாக கொடுக்கறதுக்கு என்ன பண்ண முடியுமோ அந்த மாதிரி ஒரு டெக்னாலஜியை வி பாட் த டெக்னாலஜி. ஸோ அந்த மெஷினரிஸ் தான் வி ஆர் கோயிங் டு இன்ட்ரடியூஸ் இன் தி நாயுடுபேட்டை எங்களுடைய நியூ ப்ராஜெக்டில். ஷார்ட்லி இட் வில் பி கம்மிங் ஃபார் தி ப்ரொடக்ஷன். ஒன்ஸ் மெஷினரிஸ் எல்லாம் எரெக்ட் பண்ண உடனே இட் வில் பி கம்மிங் ஃபார் தி ப்ரொடக்ஷன். டெஃபினட்டாக நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் திஸ் ப்ராடக்ட் வில் பி வெரி காம்படிட்டிவ் எட்ஜில் இந்த ப்ராடக்ட் இருக்கு. பிகாஸ் ஆஃப் இட்ஸ் இன்ஹெரண்ட் குவாலிட்டிஸ் அண்ட் ஆல்சோ நாங்கள் கொடுக்குற குவாலிட்டி ஆஃப் த ப்ராடக்ட்னால இந்த ப்ராடக்ட் மார்க்கெட்டில் இட் வில் பி இந்த லீடிங் ஒரு எட்ஜை கொண்டு வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு